சித்திரை பௌர்ணமி பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி சுக்கிர பௌர்ணமியாக வெள்ளிக்கிழமையில் வருவது மிகவும் சிறப்பு. அன்றைய தினம் சித்திரகுப்தர் வழிபாடு மிகவும் சிறப்பு, மிகுந்த நற்பலன்களை தரும். இந்த சித்திரகுப்தர் யார் அப்படின்னு பார்ப்போம். நம்ம யமதர்மராஜன் அவரோட பணி சுமைகள் தாங்க முடியாமல் சிவபெருமானிடம் முறையிடுகிறார், எனக்கென்று ஒரு உதவியாளர் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று. அப்பொழுது சிவன் ஒரு அழகான ஓவியத்தை தீட்டு கொண்டிருக்கிறார். அந்த ஓவியத்தை பார்த்த சக்தி தேவி மிகவும் அழகாக இருக்கிறது, இந்த குழந்தை பேசினால் நன்றாக இருக்குமே அப்படிங்கக்குள்ள அப்படியே அவரோட எண்ணங்கள் பழித்து காமதேனுவின் வயிற்றிலிருந்து உதித்தவர் தான் இந்த சித்திரைகுப்தன். அவர் பிறக்கும் பொழுதே கையில் ஓலைச்சுவடியுடனும் எழுத்தாணியுடனும் பிறக்கிறாரு. அதனால் நம்ம என்ன செய்யணும், ஒரு நோட்டு பேனா வச்சு நம்ம வழிபடுறதுங்கிறது சிறப்பு வழிபாடாக இருக்கும். இந்த சித்திரைகுப்தருக்கு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் தனி கோயிலே இருக்கிறது. நாளைய தினம் மாலை நேரத்தில் அவருக்கு முக்கியமாக ஒரு பிரசாதம் எப்படின்னா, அந்த பயத்தம்பருப்பில் எருமை பால் கிடைத்தால் ரொம்பவும் விசேஷம். போட்டு கொஞ்சம் உப்பு போடாமல் சர்க்கரை போட்டு பாயசம் வைத்து படைப்பதுங்கிறது ஒரு சிறப்பு வழிபாடு. நிறைய குடும்பங்களில் இவங்களுக்கு கலசம் வைத்து வழிபாடு செய்வார்கள். அதேமாரி மாங்காய், தேங்காய், பனங்காய் இதெல்லாம் கொலை கொலையாக வெட்டி வைத்து வழிபாடுவது அவருக்கு ரொம்ப பிரியமான ஒன்றாகவும் இருக்கிறது. இவர் கிருஷ்ண ஜெயந்தியில் நம்ம கும்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி பாதம் மறைந்து வாசல்லேருந்து வீட்டுக்குள்ளே வச்சு, இது சில குடும்பங்களில் இந்த வழக்கம் இருக்கிறது இப்போவும். அப்படி சித்திரகுப்தரை மிகவும் சிறப்பாக வழிபாடு செய்வார்கள். அந்த சித்திரகுப்தர் கணக்கு எழுதுகிற வேலையை ஏற்றுக்கிட்டு யமதர்மராஜனோட கணக்காராக இருக்கிறார். நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகள் இதெல்லாம் அவர் தான் எழுதுகிறார். அதனால் நாளைய தினம் தீபம் ஏற்றி வைத்து உங்களால் முடிந்த நைவேத்தியங்கள் முடிந்தால் பருப்பு பாயசம், பைத்தம்பருப்பு பாயசம் வைத்து அந்த நோட்டு பேனாங்கிறது அவசியம். அதை வாங்கி பூஜை ரூமில் வச்சுட்டு நீங்கள் அவர்கிட்ட மனப்பூர்வமாக வேண்டிக்கணும். எப்படின்னா, நான் மலையளவு செய்த பாவத்தை கடுகளகாகவும் நான் கடுகளவு செய்த புண்ணியத்தை மலையழகாகவும் உயர்த்தி எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மனப்பூர்வமாக வேண்டிக்கிட்டால் நம்மளோட பல ஜென்ம பாவம் குறையும், நம்மளோட புண்ணிய பலன்கள் பெருகும், செல்வம் செழிக்கும். ஏன்னா அவர் காமதேனுவோட வயிற்றில் பிறந்திருக்கிறதுனால செல்வம் செழிக்கும் நம்ம வீட்டில் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால ரொம்ப விசேஷமான நாள். நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து எப்பவும் போல் 5:30 மணிக்கு விளக்கேற்றுற நேரத்தில் சாமியை கும்பிட்டுக்குங்க. அது போலவே இந்த சித்திரகுப்தரை வழிபடுபவர்களுக்கு இந்த கேதுவால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் குறையும். அதாவது இந்த கேது திசை நடப்பவர்களும் கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி, மகம், மூலம் போன்ற நட்சத்திரக்காரர்களும், அதனால் 7ஆம் தேதி, இந்த 25ஆம் தேதி அந்த மாதிரி தேதிகளில் பிறந்தவர்களும் இந்த சித்திரகுப்தர் வழிபாடு செய்வதால் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வரும். அவர்களோட மனக்குழப்பம் தீர்ந்து அவர்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும். எது எப்படி இருப்பினும் இந்த பூமியில் பிறந்த அனைவருமே பாவ புண்ணியத்திற்கு உட்பட்டவர்களால் அனைவருமே இந்த சித்திரா பௌர்ணமி என்று சித்திரகுப்தரை வழிபட்டு நல்ல பலன்களையும் செல்வ செழிப்பையும் அடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக பௌர்ணமி தினத்தில் நாம் வழிபடக்கூடிய கன்னி தெய்வ வழிபாடு பற்றியும் அவர்களை வீட்டுக்கு அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடலையும் நான் தருகிறேன். நன்றி. நான் உங்கள் சக்தி உமா.